இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் மனுஷன் தான் என்கின்ற எண்ணம் மிகுந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் தான், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். புரியுதுங்களா? அந்த தான் என்கின்ற எண்ணம் இன்று பரவலாக எல்லோர் மனதிலும் இருக்கிறது. எல்லா மனதிலும் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். எசப்பாடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தியானத்திற்கு அழைக்கின்றன. நீ ஒரு வேலை செய்கிற, அந்த வேலையை கொண்டு பெருமைப்படாத. நான் தான் செஞ்சேன், நான் தான் காரணம் என்று மாறுதட்டி கொள்ள வேண்டாம். என் கடமையை நான் செஞ்சேன். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள். பாருங்க பார்ப்போம், ஆண்டு சொல்ல வார்த்தை பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்த பின்பு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம்னு சொல்லுங்க. மார்த்தட்டிக்காதீங்க. இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களும் கடவுள் நமக்கு கொடுத்த கடமை. நம்ம செய்கிறோம். இதில் பெருமைப்பட ஒன்றும் கிடையாது. நாம் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதற்கான பலனை கொடுப்பார். என்ன செய்தாலும் சரிதான். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், என் கடமையை தான் செஞ்சோம் நாங்கள் என்ற பதில் எங்கிருந்து வருகிறதோ அவன்தான் நீதிமான், நேர்மையாளன், ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. அவன் வச்சுக்கலேன். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். மனுஷனை கடவுள் அழியாமைக்காக படைத்தார். அழியாமைக்காக படைத்தார் அவர். என்றைக்கு தான் என்கின்ற அந்த எண்ணம் மனுஷனுக்கு உதிர்க்க ஆரம்பித்ததோ அவன் அழிவுக்கு போனான். பேய் சொன்னிச்சு இல்லையா? சாத்தானா சொன்னிச்சு, நீ கடவுளை மாதிரியே மாறிடுவ, இந்த பழத்தை சாப்பிடு. எப்படி? உனக்கு கடவுள் ஏன் அந்த மாதிரி பழம் சாப்பாடு சொன்னாரு? நீ கடவுள் மாதிரியே மாறிட்டுன்னா அதான் அவருக்கு போறாம. நீ சாப்பிடு, நீ கடவுள் மாதிரியே மாறிடுவ. ஓஹோ, நான் கடவுள் மாதிரி மாறுவேனா என்று எப்போது அவன் தான் நான் இப்படி மாற போறேன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்ததோ அழிவை சந்தித்தான் மனுஷன். உண்மையால் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எப்பொழுது நான் தான் என்கிற எண்ணம் ஒருவனுக்கு வருகிறதோ, அதை கொண்டு அவன் ஆடுகிறானோ, அன்றைக்கு அவனுக்கு அழிவு. மிகச் சிறந்த உதாரணம் பாபேல் கோபுரம். என்ன பண்ணாங்க? முதல்ல மிகப்பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. கோபுரம் மேலே எழ 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 மனுஷனுக்கு உள்ளத்திலே ஆணவம் தலை தூக்கியது. முதல்ல என்ன பண்ணாங்க? கடவுளுக்காக ஒரு கோயில் கட்டுவோம், கடவுளுக்காக ஒரு கோபுரம் கட்டும். கடவுளின் பெயரில் அந்த கோபுரத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. அவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது அங்கே. எப்பொழுது அந்த கோபுரம் உயர 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 தொடங்கியதோ மனுஷனுக்கு உள்ளத்திலையும் ஆணவம் உயர தொடங்கியது. புரியுதுங்களா? அந்த ஆணவத்தின் அழிவு தான் அங்கே நடந்தது. பாபேல் கோபுரம் சரிந்து இருந்து விழுந்தது. சகோதரர்கள், எங்கே ஆணவம் அகம்பாவம் தலை தூக்குகிறதோ அங்கே நீதி இருக்காது. அவன் நீதிமான் கிடையாது. நீ திருப்பாடல பாருங்க பார்ப்போம். யார் நீதிமானோ அங்கதான் ஆண்டவர் இருக்காரு. நீதிமான் கேட்கும்பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அவன் கஷ்டத்தை என்ன பண்றாரு? தூக்கி விடுறாரு. உள்ளம் உடைந்தவருக்கு தான் ஆண்டவர் துணை செய்கிறாரு. எப்போது உடனே நொறுக்கிறியோ, உள்ளத்தை உடைத்து ஆண்டவர் பாதத்தில் போடுறியோ, அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
பார்த்துக்கலாம், நான் தாண்டா பெரியவன் என்று எப்பொழுது நீ உன்னைத்தானே உயர்த்தி கொண்டு நீ ஆடத் தொடங்குகிறாயோ அங்கே ஆண்டவருடைய கிருபை அங்கே இருக்காது. பாருங்க பார்ப்போம், ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களையே நோக்குகின்றன. நீதிமான் யார்? அகம்பாவம் இல்லாதவன், ஆணவம் இல்லாதவன், ஆண்டவர் முன்பாக தாட்சியோடு நிற்கிறவன். 2 பேர் ஆண்டவர்கிட்ட வேண்ட போகிறாங்க. எசப்படை உதாரணம் சொல்லாமல் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? கோயிலுக்கு ஜெபிக்க போகிறாங்க. ஒருத்தவன் என்ன பண்ணுறான்? புள்ள போயிட்டு, கடவுளே நான் உனக்கு அவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன், இத்தனை சதவீதம் உனக்கு கோயிலுக்கு செய்கிறேன், போகிறேன். அதை கிளம்பார் பிச்சைக்காரன் போய் அவன் மேலே நான் தான் என்று என்ன பண்ணுறான்? தன்னுடைய வீரதீர பராக்கிரமத்தை ஆண்டோடு சொல்கிறான். அந்த ஏழை பாருங்க பார்ப்போம், ஆண்டவரை நிமிர்ந்து கூட பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அவனுடைய மனம் பாவத்தினால குத்துண்டு கிடக்கிறது, உள்ள நொறுங்கி போய் கிடக்குது, உள்ள உடஞ்சி போய் கிடக்குது. அந்த உடைந்த உள்ளத்தை ஆண்டவரை பாத்திரம் வைக்கிறான் பாருங்க. ஆண்டவரே என் மேலே இறக்க வைங்க, ஏன் நான் பாவி, என் மேலே இறக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவரை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தலைக்காகவே இந்த ஆண்டவரை மன்றாடுகிறார். அந்த மன்றாட்டு தான் ஆண்டவருடைய செவிகளுக்கு சின்ன சேர்க்கிற சகோதரர்களே. திருப்பலாம் பாருங்க, நீதிமான் மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்க்கிறார், அதை கை கொடுத்து தூக்கி விடுறார். எங்கே ஆணவம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், என் கடமையை தான் செஞ்சேன், ஒன்றும் கிடையாது, கடமையை தான் செஞ்சேன். பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம், நான் செய்ததெல்லாம் நான் பெருமை பார்க்கணும் வச்சுங்களேன். என்ன பண்ணுறேன்? நான் ஒருவர் பெருமை பாராட்ட விரும்பினால், ஒருத்தவனை தட்டிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா யாரை குறித்து பெருமைப்படணும்? பவுல் வார்த்தை பாருங்க பார்ப்போம், பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். நான் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஆண்டவர் செஞ்சாருங்க, நான் எதுவும் கிடையாதுங்க, எல்லாம் கடவுளுடைய கிருபைங்க, நான் ஒன்றுமே செய்யலைங்க, ஆண்டவர் என்னை கருவியாக பயன்படுத்தி இதை செய்ய சொன்னாருங்க என்று எவன் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய கருவியாக இருந்து எவன் செயல்படுகிறானோ அங்கே தான் வெற்றி வாகை கிடைக்கும். பவுல் கஷ்டம் இல்லையா? நான் நீண்ட ஒரு பயணத்தில் ஓடினேன், பந்தயத்தில் ஓடினேன், வெற்றி வாகை காத்திருக்கிறது. எதற்கு? இதுதான் அவருக்கு, இதுதான் அவருக்கு. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாட்சியோடு என்ன காரியம் செய்தாலும் நீ என்னவனா செய், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, கடவுள் சொன்னால செய்கிறேன். இந்த பெருமை புகழ்ச்சியெல்லாம் கடவுளுக்கே நம்ம சொல்லியிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நல்ல ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது எனக்கு, சினிமா பாடலாம், நல்ல கருத்து பகிர்ந்த பாடல். ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா, ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா எப்பா, ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. நல்ல பாட்டு இல்லை? அருமையான பாட்டு பாருங்க பார்ப்போம். ரொம்ப ஆடாத, ரொம்ப தலக்கணம் வேண்டாம், ரொம்ப அகம்பாவம் வேண்டாம், ரொம்ப பெருமை வேண்டாம், ரொம்ப ஆணவம் வேண்டாம், தாட்சியோட இரு. நீ பெருமை பாராட்ட விரும்பினால் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் பெருமை பாராட்டு. அந்த பெருமை அவருக்கு, அந்த பெருமை அவருக்கு கொடு. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், என் கடமையைத்தான் பண்ணோம். எப்படி இவ்வாறு அவன் சொல்கிறானோ, எவனிடத்துல தாண்டுங்கிற எண்ணம் விலகி போகிறதோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஒரு ஸ்கூலில் வாத்தியார் பசங்களுக்கெல்லாம் கேட்டாராம், உங்களில் யாரா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு கேட்டாராம். எல்லாம் கம்முன்னாங்க. ஒரு பையன் கையை தூக்குனானா, நேப்பர் சொர்க்கத்துக்கு போவேன் சொல் பார்ப்போம். நான் போனால் போவேன் சாமி. அப்படின்னா நான் போனால் போவேன், நான் என்கின்ற எண்ணம், தான் என்ற அகந்தை என்னை விட்டு போனால் நான் மாசத்துக்கு போவேன்னு சொன்னானா. சகோதரர்களே, 100க்கு 100 உண்மை. நம்முடைய இருக்கும் தான், நான் தான், எனக்குத்தான் தெரியும் என்ற ஆணவ போக்கை எப்போ நம்ம கைவிடுகிறோமோ இறை ஆசை நம்மளே நிறைவாக இருக்கும்.
பல சந்திப்போம்.